பிரான்சிஸ் சலேசியார் ஆன்மீக வாழ்வின் ஆழத்தை கண்டடைய ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். நாம் கடற்கரை பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். கப்பல் கடலுக்குள் செல்லுகிறது என்றால் கரையை பின்னால் தள்ளிட்டு தான் கடலுக்குள்ளே செல்லும். அதுபோல் ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் நமக்கு நம்மில் நடக்கின்ற ஒரு சில செயல்கள், பழக்க வழக்கங்கள், இவைகளிலே முதலில் மாற்றங்கள் நிகழும். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பழக்க வழக்கங்களிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதை நம்மால் உணர முடியும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறுகின்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். கரையை விட்டு கடலுக்குள் செல்லுகின்ற பொழுது நாம் கடலுக்குள் செல்லுறோம் என்பது எப்படி தெளிவாக தெரியுதோ அதுபோல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இது தெரியும். ஆனால் கடலுக்குள் நடுக்கடலுக்கு பயணம் செய்கிறோம் அப்படின்னா கப்பல் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது போகிறது நமக்கு தெரியாது. கடல் பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும். அது நடுக்கடலில் பயணம் செய்துட்டு இருக்குது, 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னாலும் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது நகர்றது நமக்கு தெரியாது நடுக்கடலில். அதுபோல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் தொடக்கத்தில் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் போகிறோங்கிறது நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துங்களா, இப்போ நீங்கள் டெய்லி காலையில் கோயில் கூடியாந்துடுறீங்க. எந்த வேலை இருந்தாலும், தூக்கம் வந்தாலும், சோர்வாக இருந்தாலும், பனி பெஞ்சாலும், மழை பெஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறீங்க? கோயிலுக்கு கூடியாந்துடுறீங்க. சாயந்தரத்தில் வேலை கஷ்டங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க? ஜெபமாலைக்கு வந்துடுறீங்க. அந்த வந்துட்டு போகிறதால உங்களுக்கு ஒரு மன தெளிவு இருக்கும், வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருக்கும். அதுவே பல நாட்கள் தொடர்ந்து அப்படி செய்கிற போகிறப்போ அது ரொட்டீனாக மாறிடும். ரொட்டீனாக மாறிடும். எப்படி 3 வேளை சாப்பிட்றது அது போல் இது ரொட்டீனாக மாறிடும். தொடக்கத்தில் தெரியும், அப்புறம் பின்னால் ரொட்டீனாக மாறுறதால சில சமயத்தில் என்ன ஏற்படும்? சோர்வு ஏற்படும், அலட்சியம் ஏற்படும், நம்பிக்கையின்மை ஏற்படும். கடவுள் இருக்கிறாராங்கிற கேள்வி கூட கேட்க ஆரம்பிச்சிடும். கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். நம்மை பார்த்து தான் இன்றைக்கி இறைமகன் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்பிக்கை கொண்டவருக்கு எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறார். மேலும் இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, சீடர்களால் ஊமை செவிட்டு பேயை ஓட்ட முடியல. கடவுளோடு இருந்தார்கள், அவரது புதுமையை கண்டார்கள், எல்லாம் செஞ்சிருந்த பொழுதிலும் சீடர்களுக்கு சந்தேகம், கேள்வி. தனிமையே கேட்குறாங்க அவங்க, ஏன் எங்களால் ஓட்ட முடியல அந்த பேயை அப்படின்னு. இறைமகன் இயேசு என்ன சொல்கிறாரு? இத்தகைய பேய்களை ஜபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி ஓட்ட முடியாது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இத்தகைய தளர்ச்சிகள் ஏற்படுகின்ற பொழுது தொடர்ந்து நாம் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஆழ்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய ஜப வாழ்வாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, எத்தகைய வாழ்வு நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவனோடு ஒரு துணையோடு நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது ஒளியாக, அரணாக, ஜீவனாக மற்றவர்களுக்கு துலங்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தொடர்ந்து புனித பெண்ணாகிய அன்னையிடம் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை ஆழப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆமேன்.